ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலை வாழ்த்துக்கள். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நேற்றுக்கு நம்ம வீட்டில் தென்னை மரத்துக்கு சாணி உரம் வச்சுட்டு தென்னை மரத்தை களை எடுத்துட்டோம். நிறைய அதிகமான மட்டைகள் இருந்துச்சு. எல்லாத்தையும் களை எடுத்து கொஞ்சம் நல்ல வெயில் விழுகிற மாதிரி நல்லா தெளிவாக பண்ணிட்டோம். சரிங்களா? வருஷத்துக்கு ஒரு வாட்டி களை எடுத்துட்டு தேவையில்லாத இந்த பண்ணாடைகள்னு சொல்லுவாங்க, இந்த இதுக்கு பேர் தான் பண்ணாடை, இதெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிட்டால் கொஞ்சம் மரம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். சரிங்களா? அதை தான் நேற்றுக்கு பார்த்தோம். இப்போ மரம் முடி வெட்டின ஆள் மாதிரி நல்ல லட்சணமாக இருக்குது. நல்ல காத்தோற்றம், அப்புறம் வெயில், உரம் வச்சுட்டு களை எடுத்துட்டோம். சரிங்களா? நம்ம வீட்டை சுற்றி தென்னை மரம் தான் பாருங்கள். இதான் வீடு, வீட்டை சுற்றி தென்னை மரம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற 37 தென்னை மரத்துக்கும் சொட்டு நீர் தான் போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில், இதுக்கு பேர் லேட்ரல். இது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டான ரேட்டு தான். நீங்களும் உங்கள் வீட்டில் தென்னை மரம் வச்சுருந்தீங்கன்னா ஹோஸை போட்டு அங்கங்கே இழுத்துக்கிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி லேட்ரல் ரொம்ப கம்மியான ரேட்டு தான். நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த பாருங்கள், மைக்ரோ டீப்னு சொல்லக்கூடிய இந்த இதெல்லாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டான ரேட்டு. இந்த மைக்ரோ டீப் போடலாம். இது இது டிப்பர் இது மைக்ரோ டீப்பு பொடிசாக இருக்கும். சொட்டு நீருக்குள்ள ஜாமான் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டான ரேட்டு, ரொம்ப ஜாஸ்தியாகலாம் இருக்காது. அது போடலாம். அப்புறம் சிங்கிள் நல்லி இருக்குது, இது யூஸ் பண்ணலாம். அப்புறம் டபுள் நல்லி இருக்குது, டபுள் சைடு நல்லி, இதை யூஸ் பண்ணலாம். சரிங்களா? நான் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, 4 டிப்பரில் இந்த ரவுண்டாக 4 இடத்துல தண்ணி விடுற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இது 1 நிமிஷத்துக்கு 1 லிட்டரு வெளியில் வரும், பாஸ் ஆகும் தண்ணி. அப்போ 1 நிமிஷத்துக்கு 4 லிட்டரு, 25 நிமிஷத்துக்கு போட்டோம்னா கிட்டத்தட்ட 100 லிட்டரு. ஒரு தென்னை மரத்துக்கு 100 லிட்டருக்கு மேலே தண்ணி தேவைப்படாது. கரெக்டாக 25 நிமிஷத்தில் மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். மோட்டர் சுவிட்சை மட்டும் போட்டால் போதும், நம்ம ஹோஸ் இழுக்க வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம். இது பாட்டுக்கு தண்ணி பாஞ்சிக்கிறோம். சரிங்களா? நீங்களும் இதே மாதிரி சின்னதாக ஒரு தென்னந்தோப்பு இது வச்சுருந்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.